ட்ரெய்லர் ஆன் பண்ணுறோம், அப்படியே வீடியோ கேம் மாதிரி இருக்கும். வீடியோ கேம் ஹெச்வின் வந்து ரொம்ப நாள் வீடியோ கேம் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஓ ஓகே ஓகே டிசைன் பண்ணணும்னு. ஓ அதனால விஜய் வச்சு வீடியோ கேம் எடுத்திருக்காரு. கிராஃபிக்ஸ்ன்ற பேரில் வீடியோ கேமை தூக்கி அப்படி போட்டு விட்டுருக்காங்க. விஜயோட டைலாக் ஒரு பாப்பாட குழந்தைகிட்ட சொல்லுவார், என்னை டெரர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு. அதுதான் உண்மை. உண்மை இல்லை. வடிவேல் சிலாப்பில் யாரை சொல்கிற நீ, யாரையோ சொல்கிறேன் உனக்குன்ற மாதிரி எவனோ சொல்கிறான். அவர் டெரராக இருக்கேன். கருப்பா குட்டையா கனமா யாராவது இருந்தாங்களான்னு சொன்னல, அவன் சொன்னேன் யாரா அது, நான் தாண்டா அது. அதே மாதிரி தான் இப்போ விஜயோட மார்க்கெட்டு இவ்வளோதான். 89,500 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கான். ஸோ அப்போ 89,000 பேரே திருப்பி படம் பார்ப்பாங்க. எப்படி படத்துக்கு வர மாட்டாங்க? ஏன் எவ்வளோ அது சூதாட்ட மாதிரி காசை போட்டுல விளையாடணும். இந்த தற்குறி எல்லாம் கேட்க மாட்டானா? ஏயா உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்ன, அதை நீயே வளர்க்கல, அது போய் எங்கேயோ வளருது லண்டனில். பெத்த பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க காணா, நீ ஊர் பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லி தத்து பிள்ளைய எடுத்து டைலாக் வச்சுட்டேன்னா நீ நல்லவனாயிரும். கேட்க மாட்டாங்க. அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. பராசக்தியும் ரிலீஸ் ஆகிருக்குது. ரெண்டும் பயங்கரமான போட்டியில் இருக்குது. இருந்தாலும் ஜனநாயகன் ட்ரெய்லரில் நான் என்ன பார்த்தேங்கிறத நான் ஓரளவுக்கு சொன்னேன். இருந்தாலும் அண்ணன் உமாபதி அண்ணன் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் அதை சொல்கிறேன், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காது. ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டோம். புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். ஜனநாயக நாட்டில் நீங்கள் முதல்ல ஏதோ ஒன்று சொன்னீங்களே, என்னது பட்டய கிளப்பு தான். பட்டயம் கிளப்பில் கொட்டையும் கிளப்பில், அதாவது என்னென்ன கொட்டைன்னா காப்பி கொட்டை. ஸோ அந்த மாதிரி இல்லை. அது வந்து என்னென்னா ஒரு 3 கோடி பேர் பார்த்துருக்கிறதா, 3,85,00,000 பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும். நேற்று வரைக்கும் நான் பார்க்கும்போது, அதாவது 30 மில்லியன் தாண்டி, 30 மில்லியன் தாண்டி. இது பூரா யாருன்னா தற்குறிகள் திருப்பி பார்த்தது. நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எப்படி 3 கோடி வரும்னா, உலக தமிழர்களே கணக்கு போட்டு பார்த்தாலும் அவ்வளோ பேர் கிடையாது. இப்போ வயசானாலும் கண்ணு தெரியாது, வயசான கிழவிகள் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 6.5 கோடி பாப்புலேஷன். அதில் இப்போ வடக்கன்ஸ் இருக்கான், பீடாவாயம் இருக்கான், இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் ஏதோ கணக்கு போட்டு ஒரு 6-7 கோடி சொல்கிறாங்க. அது போக மித்த இலங்கை தமிழெல்லாம் சேர்த்தா ஒரு 8 கோடி தான் வரும். அதில் வந்து 4 கோடி பேர் பார்த்துருக்கான் அப்படின்னா உலகத்திலே பாப்புலேஷனே கிடையாது. அப்படிங்கும்போது அது போக இதில் வந்து என்னன்னா, இதில் எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடி 89,000 பேர் தான் பார்த்துருக்காங்கன்றது அதிலே காட்டி கொடுத்துருச்சு. அது எப்படி? அது கீழே போனேன்னா கமெண்ட்டில் இருக்கும். ஓகே. அப்போ வந்து இதில் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். 3,89,00,000 பேர் பார்த்துருக்கான்னா, அப்போ அவன் எல்லாம் படிப்பறிவு இல்லாத, டைப்பு கூட பண்ண தெரியாத, இமெயில் இல்லாத, கமெண்ட் போடக்கூடிய தக்குரின்னு ஒத்துக்கணும் நீங்கள். ஏன்னா 89,000 பேர் தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் ஒரு ரமணா விஜயகாந்த் மாதிரி கணக்கில் வரீங்க. 3,89,00,000 பேர் பார்த்த உடனே அந்த இது நல்லா இருந்ததுன்னா, உணர்ச்சி வசப்பட்டு தலைவா சூப்பர், அருமையான இது, அருமையான டைரக்ஷன், அருமையான விஷுவல், அருமையான ஃபோட்டோகிராஃபின்னு போட்டிருக்கணும்ல. போட்டுருக்கணும். அப்போ 2 தான். ஏன் போடலைன்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னென்னா, இந்த 89,000 பேரும் கமெண்ட் போட்டான், இவன் திருப்பி கமெண்ட் போட முடியாது அதே ஐடியிலேருந்து. புரியுதா? கரெக்டு. புரியுதா இல்லையா? அப்போ ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ இந்த 89,000 பேர் தான் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்து பூரா வந்து விஜய் ரசிகராக பார்த்து வெறி பிடிச்சி பார்த்துருக்கான். இவன் வந்து அக்கா ஃபோனு, தங்கச்சி ஃபோனு, ஆயா ஃபோனெல்லாம் வாங்கி அதில் பார்த்து இந்த இதை ஏற்றி விடணும் அப்படின்னு இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு ஏற்றி விடணுன்றக்காக பார்த்துருக்காங்க. நல்ல எண்ணம் தானே. இதன் மூலமாக உறுதியாகதா இல்லையா? இல்லைண்ணே, நல்ல எண்ணம் தானே. அது நமக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து நல்லா கெட்ட எண்ணம்னு சொல்லவே இல்லையே சார். எங்கே அந்த 3 கோடி பேர் அப்படின்னு கேட்கும்போது 89,000 பேர் தான் போட்டிருக்கான். அப்போ 2 தற்குறியாக இருக்கணும், எழுத படிக்க தெரியாதவனாக இருக்கணும். மீதி உள்ள எவ்வளோ 3,89,00,000 பேரும் 87,00,000 பேரும் தற்குறியாக இருக்கணும். படிப்பறிவு இல்லாத பாமரனாக இருக்கணும், இங்கிலீஷ் தெரியாதவனாக இருக்கணும், தமிழ் தெரியாதவனாக இருக்கணும், இல்லை இன்டர்நெட்டை பற்றி தெரியாமல் குருட்டுத்தனமாக எவனா ஆன் பண்ணி கொடுத்து பார்த்தவனாக இருக்கணும். இல்லைன்னா பார்த்த அந்த 89,000 பேர் ஒரு 15 தடவை 20 தடவை பார்த்துருக்கணும். 2ல் 1 தான் நடந்திருக்கணும். இப்போ விஜயோட மார்க்கெட்டு இவ்வளோ தான். எத்தனை பேர்? 89,500 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கான். இந்த 89,500 பேர் தான் லைக் போடுறது, ஷேர் பண்ணுறது, நேராக கூட்டத்துக்கு வர்றது, அதில் 20,000 பேர் கரூருக்கு வர்றது, ஒரு 30,000 பேர் மதுரைக்கு வர்றது, இப்படின்னு இருக்கிறது. லோக்கலில் உள்ளவெல்லாம் சேர்த்து இவ்வளோ தான் விஜயோட செல்வாக்கு. ஸோ அப்போ 89,000 பேரே திருப்பி படம் பார்ப்பாங்க. எப்படி படத்துக்கு வர மாட்டாங்க அவங்க? எவ்வளோ அது சூதாட்ட மாதிரி காசை போட்டுல விளையாடணும். 200-300 டிக்கெட், 900 டிக்கெட் போட்டு எவ்வளோ கடை வாங்க. திருடிட்டு வந்தால் கூட இது பரவாயில்ல. டிஜிட்டல் இது நீங்கள் ஃபோன் வாங்கணும், உங்கள் ஃபோனை வாங்க, ஒன்று பார்த்துட்டு லைக் கமெண்ட்டு, ஜெய் அண்ணா சூப்பர்ண்ணா, நீங்கள் தானே அடுத்த முதல்வர், நீங்கள் தானே அடுத்த இது அப்படின்னு. இது ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சா? 2வது இந்த ட்ரெய்லர் ஆன் பண்ணுறோம்,
அப்படியே வீடியோ கேம் மாதிரி இருக்கும். வீடியோ கேம். ஹெச் வினோத் ரொம்ப நாள் வீடியோ கேம் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. டிசைன் பண்ணணும்னு. ஓ அதனால விஜய் வச்சு வீடியோ கேம் எடுத்திருக்காரு. விஜய் வச்சு வீடியோ கேம் துப்பாக்கி திட்டுவார். அதில் பாருங்கள், அது வீடியோ கேம் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கிராஃபிக்ஸ்ன்ற பேரில் வீடியோ கேமை தூக்கி அப்படி போட்டு விட்ருக்காங்க. ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், எந்த இராணுவ வீரர் அப்படி இருக்காங்க, அமெரிக்க இராணுவ வீரர்களை தூக்கி போட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்காக போராடுறாங்க. இது ஒன்று. இப்போ நம்ம அன்றைக்கே சொன்னேன் கதை என்ன, எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இது படத்தில் வர்றதுக்காக ட்ரெய்லரில் கட் பண்ணல. ஏன்னா இதில் பார்த்துருவாங்க மக்கள். கரெக்டு. அதுதான் கதை. இவர் இருப்பார், பயங்கர இருப்பார், யார்ரா இவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்களா பில்டப் கொடுத்துக்கிறது தான். அதில் விஜயோட டைலாக் ஒரு பாப்பாட குழந்தைகிட்ட சொல்லுவார், என்னை டெரர் பீஸுன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு. அதுதான் உண்மை. உண்மை இல்லை. ஏன் சொல்கிறான்னு கேட்டால் எவரோ வடிகள் சிலாப்பில் யாரை சொல்கிற நீ, யாரையோ சொல்கிறேன் உனக்கு என்னன்ற மாதிரி எவனோ சொல்கிறான் அவர் டெரராக இருக்கான்னு. இவர் பண்ணுற செய்கையெல்லாம் டெரர். என்ன செய்கை அது? என்ன சொல்கிறாரு இல்லை, நீங்கள் என்ன சூப்பர்மேனா? நான் சூப்பர்மேன் இல்லை, நான் சாதாரண மேன் தான், ஆனால் நான் பண்ணுற விஷயம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவனே சொன்னான். அது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் நம்மள அந்த விளம்பரம் வாங்கும்போது. ஆனால் இந்த வடிவேல் ஜோக்கு ஞாபகம் வருது. கருப்பா குட்டையா கனமா யாராவது இருந்தாங்களான்னு சொன்னால அவன் சொன்ன, யாரா அது? நான் தாண்டா அது. அதே மாதிரி தான் அந்த காமெடி. இதை ஒருத்தர் சீனிவாசன் நம்ம நண்பர் இருந்தார். அவர் என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் பண்ண நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வாங்க மிஸ்டர் ராதவன் அப்படின்ற வேற. நான் மிஸ்டர் உமாபதி பேசுகிறேன் அப்படின்னா என்ன, நானே புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மிஸ்டர் உமாபதின்னு சொன்னீங்கன்னா எனக்கு மரியாதை. வாங்க மிஸ்டர் உமாபதி எப்படி இருக்கீங்க, வாங்க மிஸ்டர் ராதவன். ஓகே, நானே ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் மிஸ்டர் உமாபதி பேசுகிறேன் ஆதவன் எப்படி, ஹலோ நான் ராஜாதி ராஜ குலோத்துங்க ராஜ கம்பீர அப்படின்னு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய சின்ன பிஞ்சு மனசில் நஞ்ச விதைக்கிறது. அது ஏதோ கேட்குது, நீங்கள் ஏதோ சொல்கிறாங்களே அங்கிள் அப்படின்னு. நான் இல்லை, நான் சாதாரண ஆள் தான், அதை ஒத்துக்கிறாப்புல. அதுதான் அதோட நிறுத்திடணும். ஆமாம், நான் சாதாரண ஆள் தான் இருக்கேன். ஆனால் ஊரே யாரோ சொல்கிறாங்கன்றது, யார் சொல்கிறாங்கன்னு கேட்டால் தெரியல. இல்லைண்ணா, அது தெலுங்குல இருக்கிறத அப்படி அடிச்சிருக்காங்க. அப்படியா? பாலையா டைலாக் அண்ணே, தெலுங்குல அந்த டைலாக் அப்படியே இருக்கு. அப்படி அவர் குழந்தை கேட்கும், நீ என்ன சூப்பர்மேன் ஆகும்? நான் சூப்பர் இல்ல பாப்பா, நான் சாதாரண ஆளுதான், ஆனா நான் பண்ற விஷயம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி அப்படியே இருக்கேன். பாலையா அவங்க ஊர்ல ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மையிலேயே ஒரு அப்படிதான் செல்ஃப் ப்ராபகண்டா தான் பாலையா. ஆனா சூப்பரா இருக்கும். ஆமா, அவங்க ஊர்ல இங்கே அப்படி பண்ண முடியாது, லூசுன்றாங்கல்ல. வடிவேல் தான் அப்படி பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சார் அப்போ ஜனநாயகனில் இது ஒரு ஷாட் ஆச்சா. அடுத்து நெஞ்ச நக்கிற ஒரு ஷாட் ஒன்று இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு பொண்ணு, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் வீரம்மா அப்படின்னு ஒரு டைலாக். அதுக்கு அடுத்து என்ன பண்ணான்னா, நீ எப்போ ஆர்மிக்கு கையெழுத்து போட போகிற, அவரோட மக போடாது அந்த படத்தில். ஆமாம், தத்து பிள்ளையா, தத்து பிள்ளையோ எத்து பிள்ளையோ, அது வேற. தத்து பிள்ளை தான், பெத்த பிள்ளையே போயிடுச்சேங்க. அப்புறம் தத்து பிள்ளைய வச்சு நீங்கள் டைலாக் பேசி என்ன, பெத்த பிள்ளை போயிடுச்சுங்கிறதுனால தான் தத்து பிள்ளைய வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த தற்குறி எல்லாம் கேட்க மாட்டானா, ஏயா உனக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஏன்னா அதை நீயே வளர்க்கல, அது போய் எங்கேயோ வளருது லண்டனில். பெத்த பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க காணா, நீ ஊர் பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லி தத்து பிள்ளைய எடுத்து டைலாக் வச்சுட்டேன்னா நீ நல்லவனாயிரும். கேட்க மாட்டாங்க. அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அது வேற. நான் அது பர்சனல் இல்லை, பர்சனல் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு பிள்ளையை பெற்று நீ வளர்த்துருக்க, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஆமாம். ஏன்னா அந்த பிள்ளையை ஒன்று நீ வளர்க்க காணா, ஊரை விட்டு போயிடுச்சு, உன்னை விட்டு உன் கூடயே இல்லை, லண்டனில் போய் இருக்கு. நீ ஊர் பிள்ளைக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணுற? ஊர் பிள்ளையை வளர்க்குறேன் நான், அதை வீரமாக வளரணும், கோரமாக வளரணும், உன் பிள்ளைகிட்ட கேட்டால் தான் உன் லட்சணம் தெரியும். அப்போ இந்த தற்குறிங்கெல்லாம் கேட்க மாட்டானா, பார்க்க மாட்டானா? அவனுக்கெல்லாம் தெரியாதா? அறிவு இருக்குது, அடிப்படை அறிவு இல்லைன்றது தெரியும். இவர் நாட்டை திருத்த போகிறாரா, நாட்டில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் வீரமாக வளர்க்க போகிறான். உன் பிள்ளைய நீ முதல்ல வீட்டில் வளர்த்தியா அவளுங்க? உன் பிள்ளை உன் கூட இருக்கா? என்னத்துக்கு நீ ஊரை ஏமாத்துற? ஏன்னா ஸோ இப்படி காட்சிகள், அதாவது இயற்கைக்கு ஒவ்வாத உண்மைக்கு புறம்பான டுபாக்கூர் காட்சிகள் இதில் வச்சு விளாண்டுருக்காப்புல. வீடியோ கேமில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டாப்புல. நான் கடைசி படம் எடுக்கிறேன், ஜனநாயகன்ற பேரை வச்சுருவோன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு போய் வீடியோ கேமில் நடிக்க விட்டுருக்காங்க. துப்பாக்கி வச்சுடுற மாதிரி, அதை பண்ணுற மாதிரி, இதை பண்ணுற மாதிரி கடன். நீ வீடியோ கேமில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கோட்டையவே அடிச்சு நொறுக்குவாங்க, இதை அடிச்சு நொறுக்குவாங்க. ஒயிட் ஹவுஸை நோக்கி துப்பாக்கி சொல்லுவாங்க. ஏன்னா நிஜத்தில் அது எதுவுமே பண்ண முடியாதுன்றனால அந்த இதில் கொண்டு வீடியோ கேமில் ஒரு கேரக்டராக போட்டு விட்ருக்காங்க. அதில் ஒருத்தன் முதல்ல பில்டப்பில் ஒரு
ஒருத்தர் உட்காந்துப்பான், எடுத்தோடனே அதான் அந்த இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவனை யாரும் தொற்றலை. தொற்றுலே அது எல்லாமே தெலுங்கு பார்த்தா பாலையாவை பார்த்து அடிச்சு. ஏன்னா அது சொல்ல நினைச்சேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பகவான் கேசரி படம் பார்த்தேன். அதில் கூட அவ்வளோ பில்டப் இல்லை பாலையா. அதில் இந்த சீன் இப்படி கிடையாது, அவனை யாரும் தொற்றலையே அந்த சீன்லாம் கிடையாது. அதில் வந்து தனியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த சி பிளாக், அதாவது அப்படியே அடிச்சிருக்காங்க. சி பிளாக் அவன் போயிட்டான், சி பிளாக்ல யார் இருக்கா, அண்ணே அங்க பகவத் கேசரி இருக்காருண்ணே அப்படின்னு யார் போலீஸே சொல்லுவாங்க. ஸோ அவங்க உள்ள கைதியா இருப்பார். பகவத் கேசரி வந்து கைதியா இருப்பார். கைதியா இருக்கிறவரு அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு. அதே மாதிரி இதுல ஒரு ஃபைட் இருக்கு. அதேதான் சீன் பை சீன், மாற்றம்லாம் கிடையாது. அதுல வந்து நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல யாரும் தொட்டலையேன்னு, அதை பார்த்துட்டு பல பேர் சொல்லிட்டாங்க, சார் அந்த கேரக்டர் புசி ஆனந்தம் மட்டும். அப்படியா? நீங்க பாக்கலையா? காட்டாம முகம் கண்ணு தெரியும், அவ்வளவு டெரரா மீசை இல்லாம. புசி ஆனந்தா அது? ஆமா நடிச்சிருக்காருன்னாங்க. அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் கூட ஒரு ஷாட் வருவார்லண்ணே அதுலயா? பாட்டுல ஒரு ஷாட் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், ஐஆர்எஸ் ஆபீசர். அப்படியா? அந்த ஒரு சேர்ந்தார்ல ஜூன் மாசம் ஒருத்தர், அவருக்கு ஒரு காட்சி பார்க்க விட்டுருவாங்களா? ஆமா, அவருக்கு ஒரு காட்சி இருக்கு. அரசியல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா படத்தில் நடிச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆதவர்ஜுனா நடிக்க வச்சுட்டு அதுல ஏஐல பிரகாஷ்ராஜ் உருவாகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி ஏதோ ஒரே உயரம் அப்படின்னு. அது ஒண்ணு. புஷி ஆனந்த் எப்படியோ நான் ஒரு படத்தை நடிக்க வைக்கிறேன் பொழைச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அடுத்து புஷி ஆனந்த் சிவகார்த்திகேயன் படத்தில் நடிப்பாப்புல. அது ஆமா, நடிகர் ஆயிட்டார் இல்லைங்க. இப்போ எச்ராஜா இவங்கெல்லாம் நடிகர் ஆயிட்டாங்கல்ல. அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணத்தானே செய்வாங்க. இப்போ புஷி வந்து ஒரு டெரரான வில்லனாக நடிக்கிறாங்க. டப்பிங் மட்டும் பண்ணிடணும், அவர் ஓன் வாய்ஸை போகக்கூடாது. ஐயோ அது வேணும். 86 உண்மையிலே வில்லனா நடிச்சா சூப்பராக இருக்கும். நடிக்க பேசினார்னா அது அப்படிதான். அந்த வடிவேல் காமெடியில் சொல்லலாம், ஆனால் கீச்சு குரலில் பேசுகிறார். இந்த நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, கமல் மாதிரி கெட்டப் போடுவார், கதிர் கமல்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும், அப்படியே அச்சல் கமல் மாதிரியா இருப்பார். எல்லாம் டான்ஸிங்ஸ்லாம் ஆடுவாப்புல. வேணுன்ட்டு நாங்கள் ஒரு கூட்டில் 2 வார்த்தை பேசுகிறேன், நான் பின்னா பேசுறது நான் சொன்னா கேட்கலையா பட்டுன்னு சொல்லுவாப்புல. உடனே ஒரு இதான் பேசுறேன்னு கேட்கல அப்படின்னு அது காமெடியாக யூஸ் பண்ணுவோம்.